ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் சாக்ரிஃபைஸ் ஃபார் 50 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட தயாராக இருந்தால் உங்களுடைய அடுத்த 50 வருடங்களுக்கான சுதந்திரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது 5 இயர்ஸ் ஆஃப் டிசிப்ளின் 50 இயர்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்த 50 ஆண்டுகளுக்கான உங்களை ஹெல்த்தோடைய பர்ஃபெக்டாக வந்து பாதுகாக்கிறதுல ஒரு மேஜரான விஷயத்தை வந்து பங்கு பெறுது. சரி, 5 இயர்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. உங்களால் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக அதே ஈடுபாட்டோடு செய்ய முடிஞ்சாக்க 50 இயர்ஸ் ஆஃப் மாஸ்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து என்னடா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, 5 வருஷம் எப்படா செய்யுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு அரசியலுக்கு 5 வருஷம் தேவைப்படுது, ஒலிம்பிக்கு 4 வருஷம் தேவைப்படுது. உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து சில டைம்கள் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சூஸ் த ஹார்ட் வே, யூ வில் தேங்க் யுவர் செல்ஃப் லேட்டர். ஸோ அதனால் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இது நான் லிங்க்டின்ல இந்த ஆத்தர்லேருந்து தான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ 5 இயர்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஃபார் த 50 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், 5 இயர்ஸ் ஆஃப் டிசிப்ளின் 50 இயர்ஸ் ஆஃப் பீஸ், அண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி 50 இயர்ஸ் ஆஃப் மாஸ்டரி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு விஷயம் சந்திக்கலாம். நன்றி.